வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம். திஷிதா நீங்க பாரு. ஹாய் ஆல், ஒரு லாங் வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சிங்க. ஆமாம், லாஸ்ட் இயர் வந்து தீஷிதனுக்கு ஃபஸ்ட்டு டைம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு சாமி கும்பிட்டதை போட்டிருப்பேன். இப்போ நான் லாங் வீடியோ போடுறது வந்து ஒரு வருஷம் கழித்து தீஷிதனுக்கு செகண்ட் டைம் கிருஷ்ணர் வேஷம் போடுறது, நாங்கள் சாமி கும்பிட்றது தான் இந்த விலாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இதை வந்து கூகுள் ஸ்ட்ரீம் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். காலையில் பாத்திரம் ரொம்ப கழுவ வேண்டியதாக இருந்தது. அம்மாவும் தம்பியுமே வந்துட்டாங்க. அதனால் தீஷிதன் அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் விளையாடிட்டு இருந்தான். அந்த கேப்பில் பாத்திரம்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு கேஸ் ஸ்டவ்வு ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சுங்க. மோஸ்ட்லி அப்பப்பயே தொடச்சிட்றது. பட் ஆனால் ஒரு சில சமயம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த டைமில் தான் அந்த மாதிரி போடுறது. இவன் எப்போ வந்தாலும் தீஷிதனை இரிட்டேட் தான் பண்ணுவான். என் தம்பி விளையாடுறானோ இல்லையோ அதே தான் இப்போயும் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, மாமானா அப்படி தானே இருப்பான். அதனால் தீஷிதன்ட்டு வந்து சரி நான் மாமாவை வந்து போக சொல்லிடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கும் அழுவான். போகக்கூடாது மாமா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு, அதுக்கும் இப்படியே தான் சொல்லிட்டு அழுவான். சரி, பீட்ரூட் வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் பீட்ரூட்லாம் எடுத்து நல்லா சீவி அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. பாவக்காய் புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன், சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். ரைஸ் வந்து எப்பயுமே நாங்கள் வடிக்கிறது தான். குக்கர் ரைஸ் வந்து இப்போ நான் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி ஃபஸ்ட்லாம் எனக்கு வந்து குக்கர் ரைஸ் தான் வைக்க தெரியும். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் பிரகாஷுக்காக மட்டும்தான் நான் வந்து வடிக்கிறது கற்றுக்கிட்டேன். ஆனால் குக்கர் சாப்பாட்டை விட வடித்த சாப்பாடு தாங்க அவ்வளோ சூப்பராக அருமையாகவே இருக்குது, உதிரி உதிரியா. அம்மாவுக்கு எனர்ஜி வந்துடுச்சு. இல்லை, முடியை தொட்டுட்டான். அப்படிங்கிறான். அம்மா முடி உனக்கு பிடிக்கலையா? பிடிக்குமா சொல்லு. பக்கலடா பிரகாஷ். கொஞ்சம் கீழே இருக்கணும். கீழே தெரியுதான்னு பாருங்க முதல்ல. பத்தலடி அழகு பிள்ளைக்கு இது போன வருஷம் வந்து கீழே இருந்தது, வளர்ந்துருச்சு கொஞ்சம். இன்னைக்கு வந்து இது பத்தல. இங்க பாருங்க மாரி மாமா. எங்கள் அம்மாக்கிட்டேயும் என் தம்பிக்கிட்டேயும் இப்போ போய் ஜாலியாக இங்கே பாருங்கள் நான் வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. அது ஸ்வீட்டை பார்த்துட்டு தீசி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சாமி கும்பிட்டு எடுத்துக்கலான்னு சொன்னேட்டுங்க அப்பா. போன வருஷம் நேரம் பிரியங்கா இருந்துச்சு. இன்னொரு தடவை கட் பண்ணி விட்டு. தீஷிதன் மோஸ்ட்லி அவன் ஸ்லாங்கில் பேசியிருப்பாங்க. அது எங்களுக்கு மட்டும்தான் புரியும், எனக்கும் அவருக்கு மட்டும்தான் நல்லா புரியும்னு வைங்களேன். அதுவுமே அவருக்குமே அப்பப்போ புரியாது. பிரியங்கா இல்லாதது மட்டும்தான் நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. மற்றபடி எல்லாம் சூப்பராக போச்சு இந்த கூகுள் அஷ்டமி எங்களுக்கு. ஆஸ் யூஷுவலாக புல்லாங்குழல் அப்படிங்கிறத அவன் மழலை மொழியில் அழகாக சொல்லிட்டு இருந்தான். அதை திருப்பி கேட்டுட்டு இருந்தோன்னு வைங்களேன். நாங்கள் எப்படி ஊதுன்னு சொல்லி கூட ஊதுனா வரும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பண்ணி யாருக்குமே பழக்கம் இல்லைங்க. நான் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இது ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து நின்று பண்ணுறேன்னு வைங்களேன். அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்குது. அதுக்கப்புறமே வந்து பார்க்குறவங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறம் நான் நிறைய திருத்தி இருந்திருக்கேன். இனிமேலும் அப்படி தான்.
வைக்கலாம். பார்க்குது மாறி மாமா. இங்கே பாருங்க, தீசு சூப்பராக இருக்கிறாடுங்க. போதுமா? ஏண்டுங்க ஆட்டி விட்ட? தீசு இரு அப்படியே அதை வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும்டா தீசு. சரி, திருஷ்டி போட்டு மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தீஷிதன் நக்கல் பண்ண நடுவில் நக்கல் பண்ணியிருப்பான். விக்கல் வருது. அவங்க அப்பாவுக்கு நிஜமாக விக்கல் இருந்தது. இவன் வந்து சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ வந்து நல்லா வச்சுக்கிட்டாங்க. இந்த பொட்டு வைக்கிற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் அவனுக்கு என்னடா இது இவ்வளோ நேரம் பிடிச்சி என்னடா பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்திருக்கும் போல். தீசு சாமி மாதிரி வேஷம் போட்டு என்ன தீசு அழகா. சூப்பராக வருது. அவன் பிரகாஷும் ரொம்ப ஆசையாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். என்னடா இவன் ஆட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வேண்டிட்டு தான் இருந்தார். பாவம் பையனும் வந்து தீஷன் பார்த்தான். அப்புறம் கைக்கு காலுக்கு எல்லாருக்குமே பொட்டு வச்சு விட்டுட்டேங்க. எங்கள் அம்மா கிட்ட ஓடி போய் காமிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான். இந்த ஒரு மூமெண்ட் மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சிங்க. பொட்டு வந்து அலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த டைம் வந்து நான் ஒன்று பண்ணினேன். அதை பார்த்து தீஷை ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறமே நான் டென்ஷன் அதை பார்த்து பயந்துட்டான். எனக்கே கஷ்டமாக போயிடுச்சோ, ஐயோ அவனை பயமுறுத்திட்டேனே அப்படின்ட்டு. பையனுக்கு பால் இங்கே பேர் அப்பா பேர் சூப்பராக எடுங்க. ஸ்வீட்ஸ் சாப்பிடலாமா? தீசு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். யாரும் தொடக்கூடாது. அதை தீசு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் குட்டி கிருஷ்ணா. என்னப்பா குட்டி கிருஷ்ணா? சாந்து போட்டு நாங்கள் பேசுனதும் உங்களுக்கு கேட்டிருக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க வந்து ஒரு சில இடத்துலலாம் நான் வந்து எங்களோட வாய்ஸை வந்து மியூட் பண்ணலை. ஒரு சில இடத்துக்கு வந்து நான் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். எங்கள் அம்மா வந்து ஆனால் என் பக்கத்துலேயே இருக்கிறது என்னமோங்க எனக்கு ஒரு தைரியமாக இருக்குன்னு வைங்களேன். இப்போல்லாம் உன்னை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தி தைரியமாக இருக்குது. அழகாக சிரிச்சிருப்பான் பார்த்துட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த ஷார்ட்டு. அவள் கரெக்டாக தானுங்க இருக்குது. அது கயிறு வச்சு கட்டியிருக்காங்க அம்மா. எங்கள் அம்மாவுக்கு சக்கரை பொங்கல்னால் அவ்வளோ இஷ்டங்க. எங்கள் அம்மா சக்கரை பொங்கல் அதான் நான் எங்கள் அம்மாக்காகவே இந்த கோகுலாஷ்டமிக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். சரி அப்புறம் பிரசாதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த தொன்னையில் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு வைங்க. நானும் ஹெல்ப் பண்ணேன். தீஷிதா நீங்க பாரு, இது பாருறியே. ஆனால் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அந்த துண்டை போட்டவொடனே பாருங்களேன், ஒரு கிருஷ்ணரே அப்படியே ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. சிரிக்க சொன்னால் அழகாக சிரிச்சிட்டு இருந்தான். சரி அப்படின்ட்டு நாங்களாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே எங்கள் கூடயே தீஷிதனும் வந்து எடுத்து வச்சிருப்பான்னு வைங்களேன். அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் யாரும் அவனை எடுத்து வைக்கவே சொல்லலை. பட் அவனே குமிஞ்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட அழகாக வச்சுருப்பான். வைக்கிறப்ப துண்டு தான் விழுந்திருக்கும் பாவம். அது மட்டும் கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஓகே, சாப்பிடலன்னா அடி. ஓகே, என்ன தவம் செய்தனை யசோதா அம்மா என்றழைக்க என்ன
தவம் செய். அப்புறம் ஒரு தாம்பளத்தில் பச்சரிசி மாவு கலந்துட்டு வந்தாச்சுங்க. அவன் பாதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அம்மாட்ட கேட்டிருப்பேன், நீ பிடிச்சிக்கம்மா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அழகாக இந்த மாதிரி உட்காந்துருந்த போஸாக இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டாக ஆப்டான மாதிரி இருந்தது. சரி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்புறமே வந்து பாதத்தை வச்சு தீஷிதனை உனக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ புல்லாங்குழல் கீழே இருந்தது, எடுத்து கொடுத்தேன். ஊது தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மாதிரி ஊதிட்டு இருந்தான். ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த விஷுவல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எடிட் பண்ணுறப்பெல்லாம். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மட்டும்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே எது நிறுத்தி பண்ணுறதுன்றது. அப்புறம் சரி பாதை வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பாதை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. வச்சு நடந்து வந்துட்டு இருந்தான் அழகாக. ஒரு கொஞ்சம் வழுக்க ஸ்டார்ட் ஆனதுனால நாங்கள் 2 பேருமே கை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு வந்துருந்துருப்போம். இந்த சீன் பார்க்குறப்ப அபியும் நானும் படத்தில் வா வா என் தேவதையை பாட்டு அதுதான் ஞாபகம் வருதுன்னு வைங்களேன். என்ன அது வந்து அழகான பொண்ணு, இது வந்து அழகான பெண் தேவதை, இது அழகான ஆண் தேவதை, அந்த மாதிரி தோணுது. என்ன வேணுமோ சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. என்ன வேணும் எடுத்து வந்து சீடல் சாப்பிடுங்க. சீடை, அதிரசம், பருப்பி எது வேணும் எடுத்துக்கோ. சரி எடுத்துக்கோ. ஸோ அவ்வளோதாங்க. இவர் தான் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர். அப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து கோகுலாஷ்டமி அந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட் ஆகுதுங்க. அதுக்காக தான் கேட்குறேன். மறுபடியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பாய்.